எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு தியான யோகம் நிகழ்ச்சியில் பகவத்கீதா சத்சங்கத்தில் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா நம்முடைய மனசு எந்த விதமாக இருந்தால் நாம ஸ்தித பிரக்னனாக இருக்க முடியும் என்ற விஷயத்தை போதிக்கிறார். ஸ்தித பிரக்னா என்றால் எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்முடைய பௌதீக வாழ்க்கையில், வெளியில் உள்ள உலகியலான வாழ்க்கையில் உள்மனம் என்பது அசையாமல் இருக்கணும். ஒரே நிலையில், சமநிலையில் இருந்தால் அதுதான் ஸ்தித பிரக்னா என கூறப்படுகிறது. யாரெல்லாம் இந்த ஸ்தித பிரக்னையில் இருப்பார்களோ அவங்கதான் ஸ்தித பிரக்னன் என சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மனிதனுக்கு ஆயிரக்கணக்கான ஆசைகள் என்பது இருக்கிறது. இங்கே ரெண்டு விதமான ஆசைகள் என்பது இருக்கிறது. ஒன்று, உடலுக்கு சம்பந்தப்பட்ட தேவைகள். சில ஆசைகள் மனதுக்கு சம்பந்தப்பட்டது. எந்த கோரிக்கைகள் உடலுக்கு சம்பந்தப்பட்டதோ அது தேவைகள் என தெரிஞ்சுக்க வேண்டும். எந்த கோரிக்கைகள் மனசுக்கு சம்பந்தப்பட்டதோ அது ஆசைகள் என தெரிஞ்சுக்க வேண்டும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேவைகள் என்பது உடலுக்கு அவசியம், அது நியாயமானது, அது எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ஆனால் கோரிக்கைகள் என்பது மனசுக்கு சம்பந்தப்பட்டது. அந்த கோரிக்கைகள் நிறைவேறினால் அல்லது நிறைவேறாம இருந்தாலும் ஒன்றும் நடக்காது, எதுவுமே ஆகாது, அது நியாயமானது கிடையாது. உலகியலான பேராசை இருந்தால் நீங்க ஆசை படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பேராசை என்பது நம்ம மனசுல இல்லை என நிறைய பேர் சொல்லுவார். எனக்கு எந்த விதமான ஆசைகளும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனா ஆள் மனதில் ஒவ்வொரு மூலையும் தேடினால் நிறைய ஆசைகள் என்பது இருக்கும். நமக்கு தெரியாமலேயே அது உள்ள நுழைந்து இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரமண மகர்ஷி சொல்கிறார், நீங்க யாரு, உன்னை நீ புரிந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம பற்றி நாம அப்படின்னா இதுதான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ள என்ன இருக்கிறது, அதாவது இந்த உடலுக்குள்ள எல்லாமே தெரியும், லங்ஸ், கிட்னி எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கிறதோ அதுதான் நீ. ஒரு ஆசையும் இல்லாம இருந்தால் அப்பதான் மனசு சுத்தமானது அப்படின்னு சொல்லலாம்.